ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இப்போதான் என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா GSTR 2A கவர்மெண்ட் போர்ட்டல்லேருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. GSTR 2Aனா என்ன, அதே மாதிரி GSTR 2Bனா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இதை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் GSTR 2A என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் GSTR 2Aன்னு சொல்லுவோம். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒருத்தவங்கள்ட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த டயத்தில் வந்து அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க GSTR 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க என்ன டீட்டெயில் ஃபைல் பண்ணாங்களோ அந்த டீட்டெயில் வந்து நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து GSTR 2Aன்னு சொல்கிறோம். இது எல்லாமே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஜிஎஸ்டி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில் வந்து போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும், கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம கையில் ஒரு 50 இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இருக்குன்னாக்கா 50 பேரும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதில் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பண்ணாமல் இருப்பாங்க. நமக்கு எப்போ இன்புட் கிரெடிட் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 பேரும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் நமக்கு ஃபுல் கிரெடிட் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னாக்கா இத்தனை இன்வாய்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அத்தனை இன்வாய்ஸ்க்கு மட்டும்தான் இன்புட் கிரெடிட் எலிஜிபிள். GSTR 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகாம இன்வாய்ஸை பேஸ் பண்ணி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க கூடாது. இந்த GSTR 2A அப்படி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, எப்பெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து GSTR 2A வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் GSTR 2Bன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த GSTR 2Aனா என்னங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த GSTR 2Aங்கிறது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் வந்து வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் 11ஆம் தேதினா 11ஆம் தேதி தான் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து முதல் நாள் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் வந்து 12ஆம் தேதி 15ஆம் தேதி 20ஆம் தேதின்னு வித் லேட் ஃபீயோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளத்துக்காக தான் வந்து GSTR 2Bன்னு ஃபைனல் பண்ணாங்க. 13ஆம் தேதி சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணிடும். அன்னைக்கு என்ன GSTR 2Aல வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து நமக்கு எலிஜிபிள் இன்புட் கிரெடிட். அந்த அமௌண்ட்டை தான் வந்து நம்ம ரிட்டர்னில் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம இப்போ GSTR 3B வந்து நம்ம ஒரு 20ஆம் தேதி நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 13ஆம் தேதி 2Aல என்ன வேல்யூ இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குன்னாக்கா அதுதான் வந்து நமக்கு எலிஜிபிள். சேம் 20ஆம் தேதியே வந்து நம்ம 2Aவை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னாக்கா 1,10,10,000 ரூபா இருக்கும். ஒரு 10,000 ரூபா கூட இருக்கும். ஆனால் நம்ம 2Bல வந்து அந்த 10,000 வராது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, 13ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த 10,000 யாரும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நமக்கு எலிஜிபிள் இந்த மந்த்து கிடையாது. அந்த 10,000ங்கிறது வந்து அடுத்த மாதத்துக்கு அது எலிஜிபிளாக மாறிடும். ஸோ ஒரு கட் ஆஃப் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுதான் வந்து GSTR 2B. 2Aக்கு கட் ஆஃப் டேட் கிடையாது. எப்போல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறது GSTR 3Bக்கு கன்சிடர் பண்ணுறது வந்து 2A கிடையாது, 2B. 2Bல வந்து ஒரு 50 இன்வாய்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம எடுத்துக்கணும். 2Aல வந்து 51 இன்வாய்ஸ் இருக்குன்னா எடுத்துக்க கூடாது. இப்போ கவர்மெண்ட் போர்ட்டலில் GSTR 2A எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் மந்த் எதுவோ அந்த மந்த்துக்குள்ளே நம்ம போகணும். அதனால ரிட்டர்ன் டாஸ்க் போர்டை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நமக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்து, இந்த இயரு குவார்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். பீரியட் இப்போ எனக்கு ஜூன் மந்த் தேவை, அதனால ஜூன் மந்த் கொடுத்து நான் சர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா கீழே வந்து டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கும். GSTR 1 ஆல்ரெடி நம்ம ஃபைல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2A 2B. இந்த 2B குவார்டர்லி நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. திருப்பி வந்து இதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ GSTR 2A 2Aல வந்து 2Aவை வந்து நம்ம எக்ஸலாக இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த டவுன்லோடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இது மாதிரி வரும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று JSN ஃபைல், இன்னொன்று வந்து எக்ஸல் ஃபைல். இந்த JSN ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. இது எப்படி பார்க்கணும்னா, கவர்மெண்ட் ஆஃப்லைன் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டூலில் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த JSN ஃபைலை வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறது அது கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டு. நம்ம எக்ஸலாக வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம டேரெக்டாக எக்ஸலை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே ஒரு லிங்க் இருக்கும்.
இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டவுன்லோட் தி ஃபைல் லாஸ்ட் ஆன் 12/7/2021. நம்ம என்னைக்கு ஜென்ரேட் பண்ணோமோ அந்த டேட்டு டைமிங் இருக்கும். அது ஓகே அப்படின்னாக்க நம்ம கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னைக்கு டேட்டு இப்போ ப்ரெசன்ட் GSTR 2A தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க திரும்ப இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணணும். ஜென்ரேட் எக்ஸல் ஃபைல் டு டவுன்லோட். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணனாக்கா ஸ்டேட்டஸ் மேலே மாறிடும். இப்போ மேலே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெக்வஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 20 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 20 நிமிஷம் மேக்ஸிமம். சம்டைம் வந்து டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னாக்கா வேகமாக வந்து டவுன்லோட் ஆயிரும். திரும்ப ஆனதுக்கப்புறம் நம்ம சேம் ப்ரொசீஜர் தான். லாகின் பண்ணிக்கிறோம், டாஸ்க்போர்ட்டில் போயிடும், மந்த்தை சூஸ் பண்ணிக்கிறோம், டவுன்லோட் கொடுக்குறோம். டவுன்லோட் கொடுத்தோம்னாக்கா கீழே லிங்க்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டோம். அதனால வந்து ஜென்ரேட் எக்ஸல் ஃபைல் டு டவுன்லோட் அதை கொடுத்தோம்னாக்கா மேலே டேட் டைம் பார்த்துங்க. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணதான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் எக்ஸல் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைலாக வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் ஒரு எக்ஸல் ஃபைல் தான் இருக்கும், வேரியஸ் சீட் இருக்கும். ஃபஸ்ட்டு சீட்டு வந்து அந்த சீட்டோட ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சீட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2B ஜிஎஸ் நம்பர் உள்ள பார்ட்டியில் டீல் பண்ணது. அடுத்தது P2P அமெண்ட்மெண்ட்டு, அடுத்தது வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட்டு, அடுத்தது வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட்டு அமெண்ட்மெண்ட்டு, அடுத்தது வந்து ஐஎஸ்டி, அடுத்து ஐஎஸ்டி அமெண்ட்மெண்ட்டு, டிடிஎஸ் அமெண்ட்மெண்ட்டு, டிசிஎஸ், அப்புறம் வந்து இம்போர்ட் ஆஃப் குட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் SEZ யூனிட். ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த B2B மட்டும் தான் வரும். இப்போ P2Pயில் பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது. அப்போ நம்ம ஜூன் மந்தில் ஒரே ஒரு பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம் அஸ் பர் சிஸ்டம். ஸோ அந்த ஒரு பர்ச்சேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆனால் எப்போ நமக்கு எலிஜிபிள், நமக்கு இவங்க வந்து ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா தான் நமக்கு எலிஜிபிள். இப்போ நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம 2Bயை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ 2A நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2B, இந்த 2Bயை வந்து நம்ம ஜஸ்ட் வியூ கொடுத்துக்கிறோம். இதில் என்ன இருக்கோ அதான் நமக்கு இப்போ எலிஜிபிள். இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா சென்ட்ரல் டேக்ஸ் வந்து ஒரு 623.34 சிஜிஎஸ்டி வந்து சேம் அமௌண்ட்டாக இருக்குது. இப்போ எனக்கு 2Aல இருக்கிறதோ 2Bல இருக்கிறதோ மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ என்ன மீனிங்னாக்கா இவங்க வந்து ஆன் டைமில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீனிங். இன்கேஸ் 14ஆம் தேதி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா கூட 2Aல இருக்கும், 2Bல இருக்காது. ஸோ நமக்கு 2Bல என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிற GSTR 3Bயோட எலிஜிபிள் இன்புட் கிரெடிட். ஸோ அந்த 623 ரூபா அப்படிங்கிறத நமக்கு எலிஜிபிளாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் தான் வந்து சிஸ்டம் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து GSTR 3Bக்கு வேல்யூ பிக்கப் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம இதோட லைன் ஐட்டமும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம GSTR 3B நம்ம ஃபைல் பண்ணுறது நம்ம உள்ள கிளிக் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னாக்கா இதில் நில் ரிட்டர்ன்னா எஸ். இப்போ நமக்கு டிரான்சாக்ஷன் இருக்குது, அதனால நில் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ நோ கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கேன்சல் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் 3.1 டேபிள் வந்து GSTR 1ல கொடுத்த லைபிலிட்டி ஆட்டோ பிக்கப் பண்ணி ஆட்டோ பாப்புலேட் காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐடிசி எலிஜிபிள், இதுவுமே வந்து GSTR 2Bயை பேஸ் பண்ணி சிஸ்டமே வேல்யூ வந்து பிக் பண்ணி காமிக்குது. எல்லாமே எடிட்டபிள் ஃபீல்டு தான், பட் இது வந்து கரெக்டான ஃபிகர். இப்போ நமக்கு 2Aல என்ன அமௌண்ட் இருக்கோ அதான் 2Bல இருக்குது, 2Bல அமௌண்ட் என்ன இருக்கோ அதான் 3Bக்கும் காமிக்குது. ஸோ நம்ம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மேட்ச் ஆகுது. எல்லாமே மேட்ச் ஆகுதுன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. நம்ம டைரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து GSTR 2Aனா என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, 2Bனா என்ன, 2B எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இப்போ 2Aக்கும் 2Bக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த 2B வேல்யூ வந்து 3Bல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஃபர்தராக உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. GST ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோடய யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். GST ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து நான் உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.